அண்மைச் செய்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 37 பேர் 3 படகுகளுடன் கைது செய்து இலங்கை கடற்படை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபுராவ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து இன்று காலை மீன்பிடிக்க சென்று நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் சுமார் 37 பேரை 3 படகுடன் அப்பகுதியில் ரோந்து பள்ளி ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து தற்போது காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று கொண்டுள்ளனர். இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்களிடம் முதல் கட்டமாக காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர். அதன் பின்னர் மீனவர்கள் அனைவரும் நாளை காலை மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக இலங்கை கடற்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நேற்று தங்கச்சி மடத்தில் 6 மாவட்ட மீனவர்கள், குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகை, தூத்துக்குடி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் இந்த மீனவர் கைது நடவடிக்கை உடனடியாக நிறுத்த வேண்டும், அதேபோல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில் மறியல் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இன்று 37 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரத்தில் இலங்கையில் தற்போது தேர்தல் நடைபெற்று வரும் நேரத்தில் தமிழக மீனவர்கள் 37 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது இந்த தமிழக மீனவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.